ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா ஆனந்த். இது கோவை சிங்கப்பெண்ணே. நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கும், ப்ரோட்டீன் ஜிம் போகிறவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா? எல்லாத்துக்கும் தேவையான சத்து ப்ரோட்டீன் தாங்க. ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால அப்படி என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது? முதல்ல உடம்புக்கு நல்ல பலம் கிடைக்குங்க. தசைகள் வலுவாக இருக்கும். முடி, நகம், தோல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அடிக்கடிக்கு பசி இருக்காது, கொஞ்சம் பசி குறையுங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தசைகள் நல்லா வளர உதவுங்க. நமக்கு ஏதாவது சிக்கில் இருக்கோம் அப்படின்னா சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடலாங்க. ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாங்க. உங்கள் உடல் எடை 50 கிலோனா ஒரு நாளைக்கு சுமார் 40 கிராம் ப்ரோட்டீன் தேவை. இதுவே 60 கிலோனா 48 கிராம், 70 கிலோனா 56 கிராம். பொதுவாக நீங்கள் 1 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 0.8 கிராம் எடுத்துக்கலாங்க. எந்த மாதிரியான புட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குன்னு பார்க்கலாங்களா? முட்டை, பால், தயிர், பன்னீர், சிக்கன், மீன், பருப்பு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, சோயாபீன்ஸ், வேர்க்கடலை எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவில் தாங்க இருக்குது. இதை எப்படி சாப்பிடணும்? ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுங்க. நிறைய பேர் ப்ரோட்டீனை பவுடராக குடிக்கிறாங்க. என்னை கேட்டால் அது தேவைப்படாதுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே எல்லாமே இருக்குங்க. இதுபோல் ஆரோக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.